தங்கத்தை வாங்குற பணத்தில் அதில் 24 மாதங்கள் உங்களுக்கு காத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கத்தை வாங்குங்க. இல்லை எனக்கு வாங்குவேன், அடுத்த 25 நாளில் எனக்கு நான் விற்கணும், லாபத்தை பண்ணணும்னா தயவுசெய்து தங்கம் பக்கமோ வெள்ளி பக்கமோ வர வேணாம். இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம் ஆகிட்டு நம்மளுடைய இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு. இருந்தாலுமே இது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணால் கூட அதிகம்தான். 15-16% அதிகம்தான். விலையேறிச்சு கவலைப்படுறாங்கன்னு அந்த விலையேற நேரத்துலையும் வாங்கியிருக்காங்கல்ல. இப்போது நம்ம மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி 29 பார்த்தது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு ஹை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே வரலாறு காணாத ஹை இதை விட அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அத்தனை நாடுகள்லையும் இருக்கிற ரிசர்வ் வங்கி தன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை ஒரு பக்கம் தராசில் வச்சா, நம்ம இந்திய மக்கள்கிட்ட வீடுகளில் இருக்கிற தங்கத்தை இன்னொரு தராசில் வச்சா வீடுகளில் இருக்கிற தங்க தராசு கீழே இறங்கும். அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. அது எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ காயினாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஜுவல்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கடைசி வரைக்கும் அந்த சிட் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்தமாக வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. தேவைகள் நான் இப்போ தேவையே இல்லை, எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா காயின். எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நான் சேர்த்து வச்சுட்டே வரேன். கிராம் ரேட் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னப்போ அதுலேருந்து ப்ளஸ் ஒரு 5%, விற்கணுன்றப்போ அதுலேருந்து -5%. இதுதான் லாஜிக். அப்படி இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க கோல்டு இடிஎஃப்ல போட்டிருந்தேன், அப்போ பணம் வரல, அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு கடைசியில் எப்போ தான் வந்தது அந்த பணம்? அது ஒரு வாரம் ஆயிடுச்சு மேடம். 7 days ஆயிடுச்சு. ஆமாம், அதுவும் 7 daysம் கூட பார்த்தீங்கன்னா, முதல்ல எனக்கு வித்ததாக காமிச்சது இல்லையா, எனக்கு லாபம் இருந்தது காமிச்சது. 11ஆம் தேதி என்ன வருது? Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. சார் வணக்கம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு இன்க்ரீஸ் ஆனதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோல்டு என்னப்பா குறைஞ்சிக்கிட்டே வருதே, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ கோல்டு ஏன் இப்போ திடீர்னு குறைஞ்சிக்கிட்டே வருது? என்னதான் ஒரு 2 சேஞ்சஸ் இருந்தாலும் முழுசாக பார்க்குறப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அது கண்டினியூஸாக. ஏன் இந்த ஒரு குறைப்பு? இப்போ பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சர்வதேச அளவில் ஒரு யாரையும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்கலை. ஓகே. அந்த ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு மந்தநிலை அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. இதனால் தங்கத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை, தங்கம் விலை உயராமலும் அப்படி இருந்துருக்கு. இதுக்கு மாறாக பார்த்தோம்னா டாலருடைய மதிப்பு, அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுவும் கூட ஒரு காரணம். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் தங்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு நிலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ அமெரிக்கா ரஷ்யா இவங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 95க்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் டாலர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால தான் இந்த கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, ஓகே நாங்கள் திருப்பி அந்த டாலர் வழிக்கே வரோம் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி இதனால தான் தங்கம் குறையுதா? திருப்பி டாலர் வந்துட்டா எல்லாருமே டாலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தங்கம் விலை ஏதாவது பாதிக்கப்படுமா? இல்லை, அது நிச்சயமாக ஒவ்வொரு தான் சொன்னேன். பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம், முதல் தாக்கம் கோல்டு தான். ஓகே ஓகே. ஆமாம், அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே. இப்போ கூட பாருங்கள், இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம் ஆகிட்டு நம்மளுடைய இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் இதுவும் ஒரு காரணம் விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு, கட்டுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலுமே இது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணால் கூட அதிகம்தான். இந்த ஜனவரி 1ஆம் தேதி இருந்த ரேட்டை கம்பேர் பண்ணால் கூட அதிகம்தான். ஒரு 15-16% அதிகம்தான் விலை. இதுதான் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோம். அதை என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20% விலை குறைஞ்சி அதிகபட்சமாக 1,35,000 சவரன் போச்சு. அது அவ்வளோ அளவுக்கு போய்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஸ்டடியாக நிற்குது இப்போது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம ஏற்றுக்க பழகிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் இவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் பழகிட்டாங்க. ஓகே, சூப்பர். மக்களே அதுக்கு தயாராகிட்டாங்க.
ஓகே. பட் வந்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க கண்டிப்பா முடியாதுன்னு சொல்வீங்க. அதனால நான் அந்த கேள்விய கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ரூ. 80,000 வரத்துக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுவீங்க. ஆனா வரும் அப்டின்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தா வரும்பா. இது வந்து எதிர்பார்க்கலாம். மக்கள் வந்து 80,000 அப்படின்றது இது ஒண்ணு நடந்தா எதிர்பார்க்கலாம். சவரனுக்கு வந்து ரூ. 80,000 வரும் அப்டின்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பா 80,000 வரும். ஆனா ஆனா வராது. ஏன் சார்? நீங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டீங்கல்ல, அதனால நானும் அத சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, சில விஷயங்கள் நடந்தால் அந்த மாரி வரும். ஆனா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் வரும். ஆனா அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல, ஒரு சூழ்நிலையில மற்ற ஏதாவது ஒரு நாடுகள் தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சு, தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டுறதுக்காக அப்படி ஒரு கால் வித்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தங்கம் விலை குறையும். நீங்க ஏதோ சைனாவ எதுவும் சொல்ற மாரியே இருக்கே சார். இல்ல. அதேபோல ஓகே. தங்க சுரங்கம் இன்னும் வந்து ஏதாவது ஒரு சுரங்கம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாலும், புது சுரங்கம். அந்த சுரங்கம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, நடைமுறைக்கு வரணும். நார்மலா ஒரு சுரங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுது. அதெல்லாம் வந்து அதுக்குண்டான கட்டமைப்பு வசதிகளை உடனே செய்து, அடுத்த ஒரு 24 மாதங்களுக்குள்ளேயே அதுலேருந்து ஈல்டிங் எடுக்கணும். அப்படியே எடுத்தாலும் அது வந்து நிறைய கிடைக்கணும். சும்மா ஒரு 500 கிலோ, ஒரு 2 டன்னு 3 டன்னு கிடைக்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னா, அது வந்து எந்த இதையுமே நமக்கு வந்து சரி செய்ய முடியாது. அதில் ஒரு வருடம் ஒன்றுக்கு ஒரு 1000 டன்னு கிடைக்கணும், 2000 டன்னு கிடைக்கணும். இல்லை அப்படின்னா 3வது ஒரு விஷயம், தங்கத்துக்கு நிகராக வேற ஒரு தங்கம். அது எப்படி சார்? ஏன்னா சொல்கிறோம் இல்லையா, இப்போ வேற ஒரு மெட்டல் இல்லை, தங்கத்தை மாதிரியே செயற்கை தங்கம், ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். ம். இதெல்லாம் நடந்து நமக்கு தேவைகளுக்கு அதிகமாக உற்பத்தி வந்தால், ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி 80,000 என்ன 70,000 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் அது நடக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ சூப்பர்ஃபிஷியல் மாதிரி இருக்கு சார். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. அதுதான். இப்ப தங்கத்துக்கு ஒரு காம்படிட்டர் வந்துட்டா கண்டிப்பா குறைஞ்சிரும். கண்டிப்பாக அப்படி தானே. இது வந்து மோனோபொலி மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தங்கம்ன்றது ஒரு மோனோபொலி. மார்க்கெட்டில் வேறு யாருமே இவருக்கு வந்து போட்டியாக கிடையாது. இவர் ஒருத்தர் தான் பாட்டு போய்கிட்டே இருக்கார் ராக்கெட் வேகத்தில். இதை வந்து ஒரு சாரார் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு மதத்தினர் ஏற்றுக்கிட்டாங்க, இன்னொரு மதத்தினர் விட்டுட்டாங்க. ஒரு நாட்டினர் ஏற்றுக்கிட்டாங்க, இன்னொரு நாட்டினர் விட்டுட்டாங்க. ஒரு இனம் ஏற்றுக்கிட்டாங்க, இன்னொரு இனம் விட்டுட்டாங்க. அப்படின்னு இருந்தால் நம்ம கூட சொல்லலாம். எல்லாருமே எல்லாமே மனித பிறவிகள் அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கிட்டாங்க, அத்தனை நாடுகளுமே ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்றப்போ இதில் ஒன்றுமே மாற்று வழியே இல்லை இல்லையா? அதனால் அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் குறையறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னொருத்தவங்க ஜான்வரி 29 வாங்கினவங்க, நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கினோம், இப்போ என்ன வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும், அவ்வளோ ஹையில் இருக்கும் போது வாங்கணும். ஆனால் வந்து இப்போ பார்த்தா ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அப்போ நம்ம நிலைமை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை. அதுக்கு நாம் இப்படி திரும்பி பாருங்க. விலை ஏறிச்சே கவலைப்படுறாங்கன்னு அந்த விலையேற நேரத்துலையும் வாங்கியிருக்காங்கல்ல. அப்போது நம்ம மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இருக்குது. ஓகே. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கும் திறன் இருக்குது. ஆனால் அவங்களுமே வெயிட் பண்ணுறாங்க, விலை ஏறுதா இறங்குதான்னு பார்த்துக்கிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இதை கண்டு விலை இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கமாயிடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த ரேலி அப்படின்றது எப்பயுமே ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றமே பார்த்தாச்சு 1.5 வருஷமாக. அப்போ இறக்கம்ன்றது இப்போ தானே வந்திருக்கு. அதனால் இது வந்து ஓரிரு மாதங்கள் தொடரும். ஓரிரு வாரங்களோ அல்லது ஓரிரு மாதங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் பிப்ரவரியில் விலை குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பிப்ரவரி 15 இந்த வாக்கில் விலை குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் மார்ச் போல் இருக்கப்போ நிச்சயமாக விலை ஏறும். அந்த நீங்கள் சொன்ன ஜனவரி 29 வாங்கினவங்களாம் இப்போ கவலைப்படுறாங்களே, கவலைலாம் தேவையில்லைங்க. நம்ம எதை நினச்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கம் வந்து எப்பயுமே ஒரு குறுகிய கால முதலீடு கிடையாது, நீண்ட லாங் டேர்ம் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்படின்னு இருக்கப்போ அந்த தொலைதூரம்ன்றது வந்து மினிமம் ஒரு 24 மந்த்ஸ்ன்றது உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை அளிக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
இது அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் சந்திக்கலாம். பரவாயில்லப்பா, நம்ம வாங்கினதோட விலை ஏறிடுச்சு. ஆனா இந்த ஜனவரி 29 பார்த்தது வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு ஹை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதே வரலாறு காணாத ஹை இதை விட அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இருக்குது. அதில் என்ன இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட முடியும். பிரேக் பண்ணிட முடியும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், அமெரிக்கா வந்து ஈரான் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டக்குன்னு ஏறிவிடும். அது எப்போ என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனைகள் என்றைக்குமே அலை என்னைக்காவது ஓஞ்சது உண்டா இல்லைங்களா? காற்று எப்பயாவது நிற்கிறது உண்டா? அது பாட்டு அது தன்னுடைய கடமையை வேலையை செய்துட்டு இருக்கும். இது போல் தங்கமும் தன்னுடைய கடமையை சிறிதாக நாட்டினுடைய பிரச்சனைகளை வச்சு நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படி பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இருக்குமா? இருக்காது. நிச்சயமாக வரும் பிரச்சனை. நான் செவனேன்னு தான்டா இருந்தேன் அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி, எவனோ போகிறோம் வரவெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் இது. இந்த பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக. வந்த உடனே அதற்கு தகுந்த மாதிரி கோல்டில் ரியாக்ட் ஆகும். அடுத்த ஒரு 2 வருடத்தில் பார்த்தீங்கனாலே இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு கணிசமான ஒரு உயர்வை சந்திக்கலாம். ஓகே. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே அந்த சிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதம் வந்து கட்டுறது. அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு 1000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னாலே 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் அட்லீஸ்ட் 1 கிராமாவது வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டினாங்க அப்படின்னா வந்து அவங்களால 1 கிராம் கூட முழுசாக சேர்க்க முடியாது. அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அவங்க இந்த சேவிங்ஸ் இந்த சிட் ஃபண்ட்லாம் அவங்க பண்ணலாம்? நீங்கள் கேட்டீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா சேர்த்தா கண்டிப்பாக 1/4 பவுன் வாங்கலாம். ஒரு 1/4 பவுனாக வாங்கக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நீங்கள் சொல்ல 1 கிராம் கூட வாங்க முடியலை. ஆமாம், அந்தளவுக்கு விலை ஏறிடுச்சு. அப்படி விலை ஏறினாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நாம் தான் உயர்த்திக்கணும். சேமிப்புன்றதை நாம் தான் உயர்த்திக்கணும். வருமானத்தை நாம் தான் உயர்த்தணும். வேறு வழியே கிடையாது. ஆனால் கோல்டு போகிற ஸ்பீடில் வருமானம் ஏற மாட்டேங்குது. அது உண்மைதான். தங்கத்தை வந்து யார் ஏற்றுறாங்க? அது பாட்டு உயர்ந்துக்கிட்டே போகுது. அது மாதிரி நம்மளுடைய இதை சேமிப்புன்ற ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் நம்ம உயர்த்திக்கிட்டு எவ்வளோ முடியுமோ பரவாயில்ல. அதாவது வந்து சேமிப்புன்றது எப்பயுமே சிறு துளி பெருவெள்ளம் தான். நீங்கள் 1 கிராம் வாங்கினீங்களா, இன்றைக்கி 1/2 கிராம் வாங்க முடியுதா, நாளைக்கு ஒரு குண்டுமணி தான் வாங்க முடியுதா, பரவாயில்ல, வாங்கலாம், சேமிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பட்சத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னென்னா, தங்கம் ஒன்று தான் உலகத்திலேயே தலை சிறந்த முதலீடு, பாதுகாப்பான முதலீடு. என்னைக்காக இருந்தாலும் உடனே பணமாக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அது பின்னாடி நம்ம எல்லாமே போய்கிட்டோம். அதனால் இதற்கு ஒரு மாற்று வழி வந்தாலொழிய அதுக்கு வரைக்கும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எந்த ஃபார்மேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே. ஸோ நம்ம சேவிங்ஸோடைய பர்சன்டேஜை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ தங்கம் விலை ஏற ஏற. கரெக்டாக? கண்டிப்பாக, அதுதான் உண்மை. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்து தங்கம் விலை ஏறுது, அது எங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு எங்களால் விஷுவலாக பார்க்க முடியுது. ஆனால் வந்து டக்குன்னு வந்து இப்போ நாங்கள் போய் விற்கணும், இல்லை வந்து உடனேனா எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது, அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ நாங்கள் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்? இதுவே நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு மாதம் ஏதாவது இன்ட்ரெஸ்டாவது வரும். தங்கம் அப்படின்றது நீங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுவும் நம்ம விற்றா வரும் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு இருக்கு. அப்ப ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்? நாங்க வந்து அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே அந்த காசை ஃபுல்லா போட்டு போயிடுவோமே அப்படின்ற கேள்வியும் தாராளமா போடுங்க, தப்பு இல்லையே. அதுல ஒவ்வொருத்தரோட இதை யாரும் கட்டாயமும் படுத்தலையே. தங்கத்தை தான் வாங்கி வைக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தல, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கட்டாயப்படுத்தல. அதுதான் சொல்ல வரேன். அதாவது தங்கத்துல என்ன அப்படின்னா, தங்கத்துல வாங்கி விடுறோம், என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, என்ன இது. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப நான் ஒன்று பார்த்தேன். எப்படின்னா, வாங்கி வச்சா அது விற்க போனால் அதெல்லாம் கிடையாது. தங்கத்தை வந்து விற்க போகிறப்போ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்குண்டான பில்லு வச்சுருந்து அதுக்குண்டான முறையான எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக விற்கலாம். அதில் எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு வர்றாங்க, எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது. உங்கள் பழைய தங்கத்தை நாங்கள் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இவ்வளோ இதாக சொல்கிறீங்க? அது வந்து முற்றிலும் நான் வந்து அந்த கேள்வியை வந்து இது பண்ணல. அதனால் தங்கத்தை விற்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஃபோன் கையில் இருந்தால் போதும். உங்களுக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு ஃபோன் அடித்து என்னங்க என்ன ரேட்டு, ஏன் நேரில் கொண்டு போனீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் படமாக்கிட்டு வந்துட்டுருக்கலாம். அதனால் அது கிடையாது. முதலீடு பண்ணுறது, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அது ஒவ்வொருத்தருடைய விஷயம். இப்போது மியூச்சுவல் ஃபண்டோ இடிஎஃப்ஓ இந்த மாதிரி பேப்பர் கோல்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல வந்து எப்படி என்ன மாதிரி அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வெறும் அக்கௌண்ட்டில் தான். இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்கிறதும் வேறு யாருக்காவது தெரியுமா? நீங்களாக சொன்னாலே வேறு யாருக்குமே தெரியாது.
அந்த சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். உங்களை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது கண்டிப்பா. இவங்க வந்து பெரிய ஆளா, ரிச் பீப்புளா, இவங்க என்ன சொசைட்டியில் எப்படின்னு. ஆனால் அதே நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் போட்டுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு அப்படி போகிறப்போ உங்களுக்கே ஒரு ப்ரௌடு வரும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அது மாதிரி. அப்போது நமக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரப்போ ஹாப்பினஸ், கரெக்டான வார்த்தை ஹாப்பினஸ் அப்படின்றப்போ சொல்கிறப்பே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வருது. ஏன்னா அணிகிறப்போ எப்படி இருக்கும். அதனால் அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா தங்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இடிஎஃப்ஓ பாண்டோ வச்சுட்டு இருக்கப்போ அது சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்க்குறேன் அப்பப்போ ஏறிச்சா பார்ப்போம், அவ்வளோதான். பட் இது அனுபவிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ரெஸ்ஸுக்கெலாம் செலவே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. அவங்க ரொம்ப இது போகிறோம், நான் எளிமையானவன்ப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட சரி, இவன் வெள்ளையும் சொல்லையுமா வந்துடுறான்டா அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் அது அவரவர் மனப்பான்மையை பொறுத்து இருக்குது அந்த மாதிரி. ஓகே. ஸோ வந்து அப்போ நம்மளோட ஹாப்பினஸ் முக்கியம் இந்த இடத்துல. கண்டிப்பா. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதுவும் வந்து லாக்கரில், நம்ம வீட்டு லாக்கரில் மொத்தமாக இருக்கிற தங்கமே வந்து 34,000 டன் வந்து நம்ம இந்தியாவில் இந்திய குடும்பத்தினர் லாக்கரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ டன் கோல்டு இருக்குது, இவ்வளோ 1000 டன் இருக்குது, இதை வந்து நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம இந்தியன் எக்கனாமி எங்கேயோ போயிடுமேப்பா, அப்போ ஏன் அதை லாக்கர்லேயே பூட்டி வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் சொல்றேன் இது இல்ல, பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அவங்க வந்து இல்ல, இதை வெளில எடுத்துட்டு வரணும், எங்ககிட்டயே நிறைய எக்ஸஸா இருக்கு, நாங்களும் இன்வெஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு யோசிச்சா எங்கெல்லாம் அவங்க எக்ஸஸ் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கான சேவிங்ஸ் இருக்கு, அதை தாண்டி எக்ஸஸா எங்ககிட்ட இந்த கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த பிசிக்கல் கோல்டு அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? இல்லை, அதுதான் வந்து அரசாங்கம் முன்னெடுக்கணும் அந்த விஷயத்தை. தனிப்பட்ட ஒருத்தரோ இது பண்ண பாதுகாப்பானதாக இருக்காது. அரசாங்கம் முன்னெடுத்து முதல்ல அவங்கவுங்க வீட்டை பார்த்தாலே நாடை வந்து தன்னால் பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு இது. அவங்க வீட்டில் வாய் உயரம் சேர்த்து வச்சுருப்பாங்க, வாய் கட்டி வயிற்ற கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. பொசுக்குன்னு கொண்டு வந்து ஒருத்தர் கேட்குறான்ட்டு அதில் அதிகம் வட்டி தரான்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அப்புறமேட்டு பெரிய பிரச்சனையாக வரும். அதே அரசாங்கம் தலையிட்டு அரசாங்கம் அதை வந்து வெளியே கொண்டு வந்து அதை பண்ணால் நிச்சயமாக, ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அத்தனை நாடுகள்லையும் இருக்கிற ரிசர்வ் வங்கி தன்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை ஒரு பக்கம் தராசில் வச்சா, நம்ம இந்திய மக்கள்கிட்ட வீடுகளில் இருக்கிற தங்கத்தை இன்னொரு தராசில் வச்சா வீடுகளில் இருக்கிற தங்க தராசு வந்து கீழே இறங்கும். அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. அது எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா 37,103 டன்னு இது வரைக்கும் நாடுகள்கிட்ட இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிற மக்கள்கிட்ட 34,000 ப்ளஸ் கோயில்கள்கிட்ட இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தா 37,000க்கு அதிகமாக, அதை விட இது அதிகம். அப்போ இவங்கள்ட்ட இது வந்தாலே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க நாடு, நான் சொல்கிறது அவங்கள்ட்ட இருக்கிறத விட நம்ம மக்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்குது. நம்ம அது வரைக்கும் பெருமை கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த காலத்திலேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. கோல்டு பக்கம் நம்மளுடைய இதை கொண்டு வந்து அவன் நிலத்துக்கு அடியில் இருந்து தோண்டி கஷ்டப்பட்டு எடுத்த தங்கமெல்லாம் ஒரு சேர அதில் இருக்கிறதுல கிட்டத்தட்ட 15-20% நம்மக்கிட்ட இருக்குன்றப்போ அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே. கண்டிப்பாக. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் மக்கள் எல்லாருமே வந்து எப்படி பார்த்தாலும் அது தங்கம் தான், அப்போ ஏன் மக்கள் எல்லாருமே அந்த 22 கேரட் மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க? ஏன் அது நம்ம 18 வாங்கலாம் இல்லை 20 வாங்கலாம், அப்போனா நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும், ப்ளஸ் நம்ம அதே தங்கம் தான் வாங்க போகிறோம், மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தங்கமாக தான் தெரியும், ஏன் வந்து நம்ம மாற்றி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி. தப்பே இல்லை. இப்போது வாட்ச் வருது, ரோலெக்ஸ் வாட்ச்சு, சீகோ வாட்ச்சு, இதெல்லாம் வருது. ஒரிஜினல் நல்ல இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருக்கிற வாட்ச்சு, அதே ஃபஸ்ட்டு காப்பி 2,000 ரூபா 3,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதுவும் அதே பேர் போட்டு இருக்கும், பிராண்டடு, அதே பிராண்டட் போட்டு தான் ஃபஸ்ட் காப்பி வரும். ஏன் அதை போய் கொடுத்து வாங்கணும்? எனக்கு இது போதும் நினச்சி வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது அஃபோர்டபுள் லெவல் இருக்கவங்க எனக்கு அதெல்லாம் இல்லை பிராண்டட் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி தான் தங்கமும். இன்றைக்கும் வந்து எல்லாராலையும் தங்கம் வாங்கப்படுறதில்ல. தங்கம் வாங்க முடியாத எத்தனையோ மக்கள் தங்கத்தை போல இருக்கிற கவரிங், அப்போ கூட அவங்க போயிட்டு கவரிங்னா வெறும்னா ரெட் கலரில் இருக்கிறதோ பிராஸ் கலரில் இருக்கிறதோ வாங்கி யாரும் போடலையே. தங்க கலரில் இருக்கிற செம்பு நகை இருக்குது. சொல்லப்போனால் கவரிங் கூட சொல்ல வேணாம், செம்பு நகை முழுக்க செம்பால் தயாரிக்கப்பட்டு அந்த நகையாக இருக்கும், மேலே கோட் பண்ணியிருக்கும்.
அந்த பாலிஷ் கில்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாலிஷ்ன்னு சொல்லுவாங்க, கோட்டிங்னு சொல்லுவாங்க, பல முறையான இது பேர் வச்சுருப்பாங்க. அதை போட்டு அது எந்த கலரில் போடுறாங்க? தங்க கலரில் அந்த எல்லோ, அதுலேருந்தே பார்த்துக்குங்க. அப்போது அதுக்கு தான் அங்கே மதிப்பு, மரியாதை, நம்மளுடைய மனசும் ஒத்து போயிடுச்சு. அப்போ 22 கேரட்டோ 12 கேரட்டோ இல்லை 9 கேரட்டோ 18 கேரட்டுக்கோ மக்களுக்கே விருப்பம் இல்லை. அவங்களுக்குமே அந்த தக்கன்னு அந்த மஞ்சள் உலோகத்து மேலே தான் ஒரு கண் இருக்குது. அப்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்போ 22 கேரட்வே வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் மக்கள் நிலைமை மக்கள் நினைக்கிறாங்க. மக்களே அதான் நினைக்கிறாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்வாங்க. அது மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தங்கமாக இருக்கணும், 916 இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி மக்களுக்கு என்னன்னா, இப்போ ஓகே நாங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ காயினாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஜுவல்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கடைசி வரைக்கும் அந்த சிட் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்தமாக வந்து வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க? அதான் அவங்களுடைய தேவைகள். நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, அவங்களுடைய தேவைகள். நான் இப்போ தேவையே இல்லை எனக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா காயின். எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நான் சேர்த்து வச்சுட்டே வரேன் அப்படின்னா சிட்டு. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளும் வேணும், கோல்டாகவும் வேணும் அப்படின்னா நகைகள். அவ்வளோதான். நம்ம டெய்லியும் அன்றாடம் யூஸ் பண்ணணும், எனக்கு சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்றப்போ அது செயின், நெக்லஸ்ஸு, வளையல், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை கொடுத்துட்டு அதெல்லாம் நம்மள்கிட்ட சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது காயினுக்கு போகலாம். அந்த காயினும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இடிஎஃப்ஓ இல்லை சிட்டோ, மியூச்சுவல் ஃபண்டோ, அது மாதிரி போகலாம். நம்ம சொல்ல தேவையில்ல, மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், எப்பவுமே எதுவுமே நம்மள்கிட்ட அடையிற வரைக்கும் தான் அதை பற்றி கனவு இருந்துகிட்டே இருக்கும். வந்தாச்சுன்னு வைங்க, இது நம்ம பொருள், அவ்வளோதான். ஒரு கார் இல்லாதவங்க, பைக் இல்லாதவங்க பைக் வாங்குற வரைக்கும் தான் அந்த பைக் மேலே ரொம்ப இதாக இருக்கும். பைக் வாங்கி ஒரு 6 மாதம் ஓட்டிட்டான்னா அவனுக்கு அது சாதாரணம். அதேமாதிரி கார் இல்லாத முதல்ல வாங்குறப்போ கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னா ஹை எண்டு கார் வாங்க மாட்டோமா, இப்படி தான் நினச்சி போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. அது நல்ல விஷயம் தான். அப்படி போக போக தான் நம்மளுடைய சேமிப்பு அதிகமாகும். ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் கோல்டு வந்து வாங்கிட்டேன், ஏதோ ஒரு காயினாவோ இல்லை ஜுவல்லாவோ வாங்கிட்டேன். பட் நான் இப்போ விற்க போகும்போதும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட் பண்ண அதே பர்சன்டேஜ் கிடைக்க போதில்ல, அல்ல அதே நாளைக்கான அமௌண்ட் கிடைக்காது. எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் 8% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு அது லாஸ் தானே, அந்த அமௌண்ட் லாஸ் தானே? இந்த கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க கேட்பாங்க. எனக்கு வந்து 8% கிடையாது, ஒரு 5% 6% லாஸில் போகுது, எனக்கு நான் இது வாங்கணும். ஆமாம், 50% விலை உயரப்போகுது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ 5% இழக்கிறதுக்கு ஓகே தானே? உங்களுக்கு மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. எனக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது, நஷ்டமே வரக்கூடாது, லாபம் மட்டுமே அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி தானே இருப்பாங்க, அதே கண்ணோட்டத்தில் தானே இருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? நாளைக்கு விற்க போகிறப்போ எனக்கு எதுவுமே அப்படி இல்லை. கிராம் ரேட் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னப்போ அதுலேருந்து ப்ளஸ் ஒரு 5%, ஓகே விற்கணுன்றப்போ அதுலேருந்து -5%. இதுதான் லாஜிக்கு. அப்படி இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேசாமல் கவர்மெண்ட்டில் இதில் பேங்க்லேயே பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு 6% ஃபிக்ஸடாக வரும், அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு வருஷம் 6%, நம்ம நாளைக்கு 5% குறைஞ்சா 5%, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்முன்னு இருந்துக்கலாம். ஓகே. அப்போ இப்போ தங்கத்துடைய விலை வந்து உயருது இறங்குது இல்லையா? ஸோ இந்த நிலைமையில இப்போ ஒருத்தவங்க தங்கம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு எத்தனை மாசத்துக்கு கழிச்சு அவங்க வித்தாலும் இந்த 5% போனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட்னா 24 நாம வந்து எப்பயுமே ஒரு அதை பற்றி பேசுகிற விஷயத்துலேயே வந்து நீங்கள் உபரியாக இருக்க பணத்தை தங்கத்தை வாங்குங்க. தங்கத்தை வாங்குகிற பணத்தில் அதில் 24 மாதங்கள் உங்களுக்கு காத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கத்தை வாங்குங்க. இல்லை எனக்கு வாங்குவேன், அடுத்த 25 நாளில் எனக்கு நான் விற்கணும், லாபத்தை பண்ணணும்னா தயவுசெய்து தங்கம் பக்கமோ வெள்ளி பக்கமோ வர வேணாம். இது அந்த மாதிரி ஏறி உடனே எனக்கு லாபத்தை பண்ணணுன்றது ஷேர் மார்க்கெட் தான். அந்த மாதிரி இதில் போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தீங்க கோல்டு இடிஎஃப்ல போட்டிருந்தேன், அப்போ பணம் வரல, அடுத்த நாள் வந்து சாட்டர்டே சண்டே ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு கடைசியில் எப்போ தான் வந்தது அந்த பணம்? அது 1 வாரம் ஆயிடுச்சு மேடம். 7 days ஆயிடுச்சு. ஆமாம், அதுவும் 7 டேஸும் கூட பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வரேன். 3ஆம் தேதி வாங்குறேன், ஓகே 4ஆம் தேதி விற்கிறேன், ஓகே அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நான் கேட்குறேன், ஃபோன் பேசுகிறேன், இல்லைங்க அங்கே நிற்கிது இந்த கேன் மணி இதில் சொல்கிறாங்க செக்யூரிட்டிஸில், சார் இது வந்து என்எஸ்சியில் நிற்கிது, எக்ஸ்சேஞ்சில், அவங்கள்ட்ட வந்து ரிப்ளை வர்ற, நாங்களும் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். நான் ஃபோன் பண்ணி ஒன்று கிட்ட 1 வாரம் அடிச்சு 11ஆம் தேதி முதல்ல எனக்கு விற்றதாக காமிச்சது இல்லையா, எனக்கு லாபம் இருந்தது காமிச்சிது. 11ஆம் தேதி என்ன வருது, அது விற்கப்படலை,
உங்கள் அக்கௌண்ட்டில் திருப்பி ரிவர்சல் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பணம் மாறல. ஓகே 2000 ஷேர் நான் விற்றேன், எனக்கு விற்றதில் லாபம்னு சொல்லி முதல்ல காமிச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு விற்கப்படலை, இது உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே விலையும் இறங்கிடுச்சு. ஓ அந்த ஷேர்ஸாவே உங்க திருப்பி ஷேர்ஸாகவே வந்துடுச்சு. ஓகே இதை நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏதாவது ஒரு கடைக்கார்ட்ட வாங்கி இருந்தால் போய் சண்டை போடலாம், ஏப்பா என்னப்பா எதுன்னு. இதில் கேட்டால் இவன் கேட்டால் அவனை கை காமிக்கிறான். அங்கே தான் சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், வி ஆர் ஒன்லி புரோக்கர்ஸ்ன்றான், இப்படியே சொல்கிறான். ஓகே என்ன பண்ண முடியும்? இப்போ கடைசி வரைக்கும் பணமா உங்ககிட்ட பணமாக வரல. எனக்கு வெறும் இது அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு என்ன உங்களது வந்து நீங்கள் வாங்கினீங்க, பை பண்ணீங்க இவ்வளோ 2000 ஷேர்ஸ், மொதல் நாள் வருது மெயிலு. அடுத்த நாள் நீங்கள் இந்த 2000 ஷேர்ஸை விற்றுட்டீங்க இந்த ரேட்டுக்கு அப்படின்னு மெயில் வருது. எல்லாம் வச்சுருக்கோம், என்ன பண்ண பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எல்லாம் ஒரு வாரம் கழித்து அக்கௌண்ட்டுக்கே வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ வந்து அந்த அவசர தேவை இல்ல, அதனால இது உங்களுக்கு பெருசா பெருசாக பாதிக்கல. இல்லை, இப்போ திடீர்னு எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான்ப்பா நாங்க விற்கவே செஞ்சோம் அப்படின்ற ஒன்றும் பண்ண முடியாது. கையை பசங்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறது புலம்பிகிட்டு இருக்கிறது தான் முடியும். இதே ஃபிசிக்கலாக இருந்துச்சுனால் அவங்க யார்கிட்டையும் போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணுன்ற அவசியம் கூட இல்லை. கண்டிப்பா எனக்கே ஆச்சரியமா நான் பணம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். இல்லை ஓகே அக்கௌண்ட்டில் தான் அப்படியே வந்துருச்சு. ஓகே ஓகே சோ அதை பார்த்தா கோல்டு கூட ஒரு வீடியோவே தனியாக முறையில் போட்டேன். ஓகே 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 ஸோ இப்போ வந்து மார்ச் 31 ஃபினான்ஷியல் இயர் வந்து முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ வந்து இதனால இந்த மார்ச் 31 முடியறதுனால மார்ச் மாதம் ஏதாவது இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுதோ? மார்ச் மாதம் விலை உயரும். எவ்வளோ எவ்வளோ உயரும்? மேபி ஒரு 1,30,000ன்ற இலக்கை கண்டிப்பாக வரும். ஓகே இது வந்து சரியான தருணம். அதே மாதிரி வெள்ளியும் கூட ஒரு 350 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள் அப்படின்னு. 3 சவரன் கோல்டு என்னவோ அந்த ரேட்டு 1 கிலோ வெள்ளி, இதுதான் ஒரு ஈக்குவேஷன். அப்படி இருக்கப்போ இன்றைக்கி ஒரு சவரன் விலை 115 ரூபா, 1,15,000. 3 சவரன்றப்போ 3,45,000. ஆனால் இன்றைக்கி வெள்ளியோட விலை 2,65,000. அந்த ஈக்குவேஷன் படியே வந்தாலே நமக்கு 3,45,000 இன்னுமே வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அது மார்ச் 31 நடக்கும். வெள்ளியோட விலை வந்து அப்போ உயர்ந்துடும் இந்த அளவுக்கு. அப்போ தங்கம் வந்து தங்கமும் ஒரு 1.30ன்ற அளவுக்கு வந்து 1.30. அப்போ இது வந்து எண்டுனால சொல்றீங்க. அப்போ திருப்பி ஏப்ரல் வரும்போது திருப்பி இறங்கி மற்ற பிரச்சனைகள் அதை வாலடைல் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள் அதை பொறுத்து கேட்டு. ஓகே ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பெஸ்ட் டிப்ஸ் கொடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் எங்ககிட்ட இப்போ சேவிங்ஸும் இல்லை, பெருசாக நாங்கள் சம்பாதிக்கிறதும் இல்லை, ஒரு ஆர்டினரியாக மிடில் கிளாஸ் அளவுக்கு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. நாங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஃபிசிக்கல் கோல்டில் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அவங்க சீட்டு தான், நகைச்சீட்டு தான், இல்லை டிஜி கோல்டு இருக்குது, அந்த மாதிரி 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று அதை போட்டுட்டு வந்தாலே நம்ம அது முதிர்வு காலம் வர்றப்போ அன்னன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதை அந்த ரேட்டாகவே கட் பண்ணிட்டு வந்துருக்கோம். ரேட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சினாலும் அந்த குறைஞ்ச ரேட்டுக்கு வரும், கொஞ்சம் உயர்ந்துச்சுன்னா உயர்ந்த ரேட்டுக்கு. எப்போ எந்த காலகட்டம் எஸ்ஐபி மாதிரி தான், எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வரும். அது வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு கடைசியில் ஒட்டு மொத்தமாக நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நீங்களே ப்ரௌடு சந்தோஷப்படுவோம்ல, அது பரவாயில்லப்பா நம்மளாம் இது போட்டனால தான். எத்தனையோ வாடிக்கையாளர் நாங்கள் அன்றாடம் பார்க்குறோம் போடுறப்போ, இப்போ எங்கே நீங்கள் 5,000 ரூபா சீட்டு போடுங்க, 10,000 போடுங்க, இல்லைங்க கமிட்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய விஷயம் அவங்களுக்கு தானே தெரியும். மாதம் சில பேர் சொல்லுவாங்க போட்டால் அதை நான் தொடர்ந்து கட்டணும், அதனால் நான் போடுறேன் அப்படின்வாங்க. கரெக்டு. ஆனால் எடுக்க வர்றப்போ பார்த்தோன்னா புலம்புவாங்க, அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க 10,000 ரூபா போட்டிருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப இரட்டிப்பு லாபம் இல்லை, இதுவே ஒரு லாபம். ஆனால் திருப்தியோடு போவாங்க. பரவாயில்ல, நான் 5,000 ரூபா போடுறப்போ இருந்த தங்கம் 6,000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 14,000 ரூபா வந்துருச்சு. எனக்கு ஆவரேஜ் கிராம் பார்த்தீங்கன்னா கூட 9,000 ரூபாயில் முடிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி 14,000 ரூபா தங்கம் விற்கிது. 4 கிராமுக்கு சீட்டு போட்டேன், 4 கிராம் 14,000னா எங்கேயோ போகுது, பட் எனக்கு வந்து 9,000 ரூபாயிலே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறவங்க, அதுதான் புத்திசாலித்தனம். அது போல் எப்பயுமே அந்த பணத்தை, தன்கிட்ட இருக்க பணத்தை ஒரு சேமிப்பு முறையில் அது சேமிச்சுக்கிட்டே வர்றது. அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கூட நான் சொல்ல மாட்டேங்க, அது நீங்கள் பேங்க்கில் கூட எஃப்டி இது ஆர்டியாக கூட போடுங்க. போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து அது எது சிறந்ததோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மொத்தம் அதை நீங்கள் ஆர்டியாக போட்டு வெறும் அமௌண்ட்டாகவே இருந்து வெறும் 2-3% 4% வட்டி வாங்குறத விட கோல்டாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு 40% விலையாயிருச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானே, அது 40%. அதனால தான் தங்கத்தில் போடுங்கன்னு சொல்கிறது. ஓகே, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தீங்க சார். ஐ திங்க் என்னுடைய டவுட்ஸ், மக்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557.